Hi guys, welcome to Wisdom Technical Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போது Geepas automatic rice cooker. வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். Geepas ஓட front portion இது பாத்தீங்கன்னா ISO certificate கொடுத்திருக்காங்க. இந்த பக்கம் 2 years warranty and இந்த சைடு பாத்தீங்கன்னா cook, steam and keep warm. அடுத்து non stick inner pot, capacity 1.8 liter, கீழ model number ZRC4330N. இந்த சைடு டர்ன் பண்ணா product features கொடுத்திருக்காங்க. capacity 1.8 liter, plastic steamer, detachable power cord, measuring cup and spoon available. இங்க பாத்தீங்கன்னா single speaker design for easy operator and hard quality non-stick inner pot for easy cleaning. இதுல 220 ல 240 வாட்ல யூஸ் பண்ணிக்கலாம். கீஸ்ல அவங்களுடைய Facebook கொடுத்திருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா அவங்க வெப்சைட்ல நீங்க போய் பார்க்கலாம். ப்ராடக்ட்டை வந்து வெளியில் எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் Geepas கேட்லாக் ஆப். இவங்க கேட்லாக்லாம் கொடுக்கல, இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்லாக் அவைலபிளாக இருக்கும். அமேசிங் அண்ட் ஸ்டைலிஷ். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ரைஸ் குக்கர்லாம் ஒரே மாடல்லே இருக்கும், அதுக்கு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இதுதான் ரைஸ் குக்கர்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நல்லா அவுட்லுக்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ளாஸ்க் எப்படி இருக்கும் அதே டைப்லேயே இருக்குது. வெளியில் எங்கே வச்சாலும் சரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக். ரைஸ் குக்கராக இருக்கட்டும், வேறு ஏதாவது ஸ்டீமிங் எல்லாமே சரி. கெட்டில் கூட இப்போ இந்த மாடலில் வர ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா வந்து குக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, வார்ம் கொடுத்தாங்க. குக் வந்து ரெட் கலரில், வார்ம் வந்து உங்களுக்கு வந்து எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. குக் பண்ணும் போது ஒரு ரெட்டில் தான் தெரியும், இங்கே லைட் எரியும். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன், இது ஆஃப் அண்ட் ஆன் பட்டன்லாம் கிடையாது. ஜஸ்ட் எல்லாம் தண்ணியெலாம் ஊற்றி எல்லாம் எக்ஸட்ரா எல்லாம் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பட்டன் ஆன் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகிடும். ஸ்டீம்லேருந்து வரக்கூடிய அந்த தண்ணியை வந்து கேரி பண்ணக்கூடியது. இதோ கீழே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஆட்டோமேட்டிக் ரைஸ் குக்கர் கொடுத்துருக்காங்க. மாடல் நம்பர், வோல்டேஜ் எக்ஸட்ரா எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது ப்ரெஸ் பண்ணால் இந்த மூடி ஓப்பன் ஆகும். இந்த சைடு தான் ஸ்டீம் அவுட்டில் வெளியில் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டீம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டு நாட் கவர் த லிட் வித் அ கிளாத் ஆர் எனி அதர். இந்த வழியாக தான் வந்து உங்களுக்கு ஸ்டீம் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு துணியோ இல்லை வேறு எதுவுமே வந்து இதில் இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ஸ்டீம் வெளியில் வராமல் வெடிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து எப்பவுமே ஃப்ரீயாக தான் இருக்கணும். வேறு எந்த இதுவும் டச்சாக இருக்கக்கூடாது. ஓகே, அவங்க சொன்ன மாதிரியே நாங்கள் கப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பூன் அவைலபிள், அதே மாதிரி ப்ளக் ஆல்சோ அவைலபிள். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டீம் பண்ணக்கூடியது. இது உங்களுக்கு நான் சொல்கிறேன், பட் ஸ்டில் இருந்தாலும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு கைடு மாதிரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து வார்ம் பண்ணுறது. அண்ட் ஃபார் குக்கிங் ஹியர் இட் இஸ். பக்கம் பார்த்தீங்கன்னா கப் எத்தனை கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணுங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா வந்து இதை பற்றி தனியாக ஒரு வீடியோஸே Geepasல வந்து போட்டிருக்காங்க, அதை செக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை, ரொம்ப லைட்டாகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. இதை வந்து நீங்கள் கம்பி போட்டு வாஷ் பண்ணுவோம். இதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. ஸ்பாஞ்சு போட்டு தான் வாஷ் பண்ணணும். கம்பி போட்டிங்கன்னா இமீடியட்டாக இந்த பிளாக்ல உள்ளது வந்து ரிமூவ் ஆகி வெளியில் வந்துடும். ஃபுட்டு வந்து ஸ்டீம் பண்ணி சாப்பிட்றது, எனி ஃபுட், எந்த ஃபுட்டாக இட்லியோ தோசை எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்டீம் பண்ணி சாப்பிட்ணுன்னா இதில் வந்து ஸ்டீம் பண்ணி எங்கள் ஃபுட் ஆட் பண்ணிக்கலாம். இது நீங்கள் நினைக்கலாம் என்ன பிளாஸ்டிக்கில் இருக்கே, இதால் ஏதாவது ஹெல்த்துக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமானு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒரு ப்ராப்ளமும் வராது. இது நல்ல குவாலிட்டியில் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தைரியமாக இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த கப்பில் 40, 80, 120 கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் வாட்டர் மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ரைஸ் ஆர் தால் இதை மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது தயவுசெய்து யாரும் சில்வர் ஸ்பூன், சில்வர் கரண்டி யாரும் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அவங்க ஏற்கனவே இதில் கொடுத்துருக்காங்க. இல்லைனா வுட்டில் உள்ள ப்ராடக்ட் மாதிரி உள்ளதை யூஸ் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி பண்ணி யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். சில்வர் ஸ்பூனோ சில்வர் கரண்டியோ யூஸ் பண்ணி ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இதுன்னு இல்லை, எந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி தயவுசெய்து சில்வர் வந்து ஆட் பண்ணாதீங்க. இது வந்து ஆட்டோமேட்டிக் ரைஸ் குக்கர். ஆட்டோமேட்டிக் ரைஸ் குக்கருக்கும் நார்மலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான். இதில் வந்து குக்
ஆயிடுச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். மற்ற குக்கர் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் ஆஃப் பண்ணணும், இல்லைனா வந்து அதை தீஞ்சு போயிடும். ஸோ இதுதான் இது ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் குக்கருங்கிறனால நிறைய பேருக்கு என்ன ரைஸ் மட்டும் தான் குக் பண்ணணும் போல இருக்குது, வேறு எதுவுமே செய்ய முடியாது போல இருக்குன்னு. ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் கேஸே முடிஞ்சிருச்சுன்னா கூட இந்த ரைஸ் குக்கர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ரைஸாக இருக்கட்டும், பால் காய்ச்சறதா இருக்கட்டும், வாட்டர் ஹீட் பண்ணுறதாகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஃபுட் ஐட்டம்ஸ் எதாவது செய்யறதுனா இது ரைஸ் குக்கர் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இப்போ வந்து இந்தியாவில் சிலிண்டர் விற்கிற விலைக்கு இந்த ரைஸ் குக்கர் ரியலி பெஸ்ட். இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் வந்து சிலிண்டரில் குக் பண்ணுறதே கிடையாது, டேரெக்டாக எல்லாமே வந்து இப்போ எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் மாறிட்டாங்க. ஹை லெவலில் உள்ளவங்களுக்கு இட்ஸ் ஓகே ஃபார் தெம். பட் மிடில் கிளாஸாக இருக்கக்கூடியவங்களுக்கு எங்களால் அந்தளவுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாது, எங்களுக்கு அந்தளவுக்குலாம் முடியாது நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன். எப்பயுமே ஜீபாஸில் பார்த்தீங்கன்னா வந்து மற்ற கம்பெனி மாதிரி ஹை ப்ரைஸ் ஸ்பெஷல் ஆஃபர் அந்த மாதிரி போடுவாங்க. இந்த தடவை ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்காங்க. இது நான் வாங்கியிருந்தேன். இது நல்ல மீடியமான ப்ரைஸில் இருக்குது. இதோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். Until signing from Shyam, bye.